திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற வந்த நிலையில் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ள அவகாசம் அளிக்க வேண்டும் என கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஈகுவார்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மேல்பாக்கம் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கு காலமாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு அப்பகுதியைச் சேர்ந்த யுகந்தர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவில் இன்று காலை 10 மணி முதல் 11 மணிக்குள் அங்குள்ள வீடுகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் அங்கு 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி மற்றும் அரசு பேருந்துகளை கொண்டு சென்று தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்றதால் அப்பகுதியில் உள்ளவர்கள் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், வீடுகளை அகற்றுவதற்கு வீட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் அனைவரும் பொருட்களை எடுப்பதற்கு தேவையான கால அவகாசத்தை வழங்கினால் மட்டுமே வீடுகளை அகற்ற ஒத்துழைப்போம் என தெரிவித்தனர். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என கூறி அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக மாவட்ட பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக மாவட்ட செயலர் பிரகாஷ் தலைமையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அங்கு கூடுதல் காவல் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதனை அவர்கள் ஏற்காதால் தொடர்ந்து தற்போது அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.